إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم எல்லாம் குர்ஆன் கூறும் எச்சரிக்கைகள் என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம். திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்பியதன் நோக்கத்தை பற்றி சொல்கின்ற போது அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றார். அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறார்கள். எல்லா வகையிலும் மனிதர்கள் நன்மை பெற வேண்டும், தீய வழியில் போய்விடக் கூடாது, ஏழை இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை வணங்காமல் விட்டுவிடாமல் மறுமையில் அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றியான பல்வேறு செய்திகளை மக்களிடத்தில் சொல்கின்ற போது எச்சரிக்கை நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை நாம் பார்க்க முடியும். ஒரு திருவசனம் இறக்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவக்க காலகட்டத்தில் இறை தூதராக வந்த பிறகு துவக்க காலகட்டத்தில் ஒரு வசனம் இறங்குகிறது. வஅன்திர் அஷீரத்தல் அக்ரபீன், நபியே, நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? எச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நெருங்கிய உறவினர்கள் யார்? தம்முடைய தந்தையோடு கூட பிறந்தவர்கள், தாயோடு கூட பிறந்தவர்கள், தம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இப்படி இரத்த உறவுகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கை செய்யுங்கள். முதலில் எச்சரிக்கை யாருக்கு என்று சொன்னால் நெருங்கிய உறவினர்களுக்கு தான். இது ஒரு வசனம் இறங்குகின்றது. இந்த வசனம் இறங்கிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. ஒரு உயரமான பகுதிக்கு என்ன செய்றாங்க? நுழைந்து ஓடுகின்றார்கள். எல்லா மக்களையும் அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்தார்களையா ஒவ்வொரு குலத்தார்களையா அழைக்கின்றார்கள். குறைஷி குலத்தவர்களே வாருங்கள், இதை போன்றவர்கள் என்றுமே அழைத்ததில்லை சொல்கிறார். அப்துல் மனாஃபுடைய மக்களே வாருங்கள், அப்துல் முத்தலிபுடைய மக்களே வாருங்கள் சொல்கின்றார்கள். ஏழை இரவனை மட்டுமே நீங்கள் வழங்கி நல்ல அமல்கள் செய்து அந்த நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனைப்படுத்துவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் என்னால் காப்பாற்ற முடியாது, அதிலிருந்து காப்பாற்ற என்னால் இயலாது சொல்கின்றார்கள். அப்துல் மனாஃபுடைய மக்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வந்துவிடுமானால் என்னால் காப்பாற்ற இயலாது சொல்கின்றார். அப்துல் முத்தலிபுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அஞ்சிக் கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வுடைய வேதனை நீங்கள் சந்திப்பவராக இருந்தால் அதிலிருந்து எல்லாம் காப்பாற்ற இயலாது. சஃபியாவே, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிடுமானால் அதிலிருந்து எல்லாம் காப்பாற்ற முடியாது சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், முகமதுடைய மகன் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வுடைய வேதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டால் அதிலிருந்து எல்லாம் காப்பாற்ற முடியாது. இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறார்கள், இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள், தன்னுடைய மகளை அழைத்து ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ வசதி வாழ்க்கை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் கேள். உனக்கு செல்வம் வேண்டும் என்றால் என்னிடத்தில் கேள். வீடு வாசல் வேண்டும் என்றால் என்னிடத்தில் கேள். பொருள் வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் கேள். உனக்கு நான் இந்த உலகத்தில் நான் உலகத்தில் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நீ என்னுடைய மகன், தந்தை என்ற அடிப்படையில் எல்லா வசதிகளும் இந்த உலகத்தில் செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், செய்ய வேண்டும். ஆனால் வறுமை வந்து நின்று விடாது. மறுமை வந்து நின்றுவிட்டால் என்னால் எதுவும் செய்ய இயலாது, எந்த உதவி செய்ய இயலாது என்று தன்னுடைய மகன் ஃபாத்திமாவை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். பார்த்து எந்த அளவுக்கு நரகத்தினுடைய வேதனை கடுமையாக இருக்கும். ரத்தமும் நாளத்தையும் அனைத்தத்தின் காஃபி இறை மறுப்பாளருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொடுங்கள். நரகத்தை பக்கம் போய்விட வேண்டாம். நரகத்தை பற்றியான ஏராளமான செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது கொடூரமானது. அதில் ஒரு மனிதன் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அதிலிருந்து உங்களால் தப்பிக்க இயலாது. இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை பற்றி இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். அந்த எச்சரிக்கை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்கிறார்கள். நம்முடைய உறவினர்களுக்கு முதன்முதலாக எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று திருவசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் மக்களுக்கு இந்த அறிவுரை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எச்சரிக்கை தான். நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கை அதிகமாக செய்திருக்கின்றார்கள். எல்லோரும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் 2 மனிதர்கள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 2 மனிதர்கள் வருகிறார்கள். ஒருத்தர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, வழிப்பறி நிறைய இருக்கின்றது. மதீனாவுல எதுவுமே போக முடியல. மகள் நேரத்தில் கூட நம்மளால போக முடியல. எந்த ஒரு பொருளை கொண்டு போனாலும் நம்ம இடத்திலிருந்து வரித்து விடுகிறார்கள். வழிப்பறி கொள்ளைகள் நிறைய இருக்கின்றது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, வறுமை நிறைய இருக்கின்றது, ஏழ்மை நிறைய இருக்கின்றது. அதாவது என்னுடைய தேவைகளை கூட எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு வறுமை கடைபிடித்து ஆடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வழிப்பறி இருக்கின்றதே, இன்ஷாஅல்லாஹ் அதை நாம் சரி செய்து விடுவோம். கடுமையான சட்டங்களை போட்டு அதை நாம் தடுத்து விடுவோம் என்று சொன்னால் வெகு தூரத்திலிருந்து மக்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வருவார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேறொரு யுத்தமோட அச்சமும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சட்டங்களை, கடுமையான சட்டங்களை போட்டு வழிப்பறியை நாம் தடுத்து விடுவோம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் கேட்டார், அல்லவா வறுமை நிறைய இருக்கின்றது. சொன்னார், இப்போ வேணா உங்களுக்கு வறுமை இருக்கலாம், இன்னொரு காலம் வரும். அந்த காலத்திலே மக்களிடத்தில் செல்வம் அதிகமாக பெருகிவிடும். மக்கள் வரிசையாக இருப்பாங்க செல்வத்தை வச்சுட்டு. யாரும் வாங்க மாட்டாரா, நீ வாங்கிக்க சொல்லுவாங்க. வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அவ்வளவு செல்வம் மக்களிடத்தில் இருக்கும். இன்றைக்கு பார்த்து சொன்னால், அதாவது செல்வத்தை வாங்குவதற்காக மக்கள் வரிசையில் கொடுக்க யாருமே இல்லை, குறைவானவர்களே இருக்கின்றார்கள். இன்னொரு காலம் வரும், இன்னொரு காலம், அந்த காலத்தில் மக்களிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கும், வாங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதற்கு உங்களுடைய செல்வங்களை நல்வழியில் செலவு செய்து அந்த நரகத்திலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மறுமை நாள் தெரியும், மறுமை நாள் வந்துவிடும், உலக அழிவு நாள் வந்துவிடும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற விசாரணை காலத்திலே அல்லாஹ் உங்களை விசாரிப்பான்.
விசாரிக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே மொழிபெயர்ப்பாளர் யாருமே இருக்க மாட்டார்கள். மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய யாருமே நீங்களும் அல்லாஹ் இருந்தீங்க, நீங்களும் அல்லாஹ் இருந்தீங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கேள்வி கேட்பான், நீண்ட ஆயுளை கொடுத்தனே, இத்தனை வருடம் உலகத்தில் நீ வாழ்ந்தாய், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்னிடத்து கேட்டாய், நான் உனக்கு கொடுத்தேன், நீண்ட ஆயுளை கொடுத்தேன், 80 வருடம் 90 வருடம் 100 வருடம் 100 தாக்கி கொடுத்தேன், வாழ்நாளை என்ன செய்தாய்? உனக்கு செல்வத்தை வாரி வழங்கினேன், அந்த செல்வத்தை என்ன செய்தாய்? மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு தேடி கொண்டு கொடுத்தாயா என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் விசாரிப்பான். அவன் திரு முடிப்பான். அல்லாஹ் சொன்னாரே, அவன் திரு முடிப்பான். கொடுக்கப்பட்ட வாழ்நாளை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை, கொடுத்த செல்வத்தை சரியான நல்வழியில் அவர்கள் செலவு செய்யவில்லை, திரு முடிப்பார். வலது பக்கத்தில் பார்ப்பார், யாருமே இருக்க மாட்டார்கள், நரகம் தான் தெரியும். இடப்பக்கத்தில் பார்ப்பார், அங்கேயும் யாரும் இருக்க மாட்டார்கள், நரகம் தான் தெரியும். முன்னால பார்ப்பார், நரகம், முன்னால நரகம். இப்படி நாலா பக்கமும் நரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அந்த மனிதரை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதனால் அந்த நரகத்திலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு இத்தவும் நாள் நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள். தேவித்த மருத்துவனுடைய பகுதியாவது நீ தர்மம் செய்து உன்னை இந்த உலகத்தில் நீ தர்மம் செய்து மறு உலகத்தில் மறுமையில் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நீ தர்மம் செய்ய. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இவ்வாறு பதில் சொல்கிறார். அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம், அடிமொழியை சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். மறுமை ஒன்று இருக்கின்றது, விசாரணை காலம் ஒன்று இருக்கின்றது, மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த உலகத்தில் நீ நல்ல விதமாக வாழ்க்கை அமைத்துக் கொள், உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள், நேர்வழியின் பக்கம் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள், தீய வழியின் பக்கம் போய்விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ இதை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, எல்லா இறை தூதர்களும் இதைத்தான் எச்சரிக்கைத்தான் செய்திருக்கிறார்கள். சுவை செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு ஏராளமான இறை தூதர்களை அனுப்பியதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எச்சரிக்கை செய்வதற்காக பல்வேறு இறை தூதர்களை அனுப்பினார்? அதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அவன் ஆபத்திலிருந்து அவன் தப்பித்துக் கொள்வான். உதாரணம், உலகத்துல ரோட்ல போயிட்டு இருந்தாரு, பெரிய பள்ளம் இருக்கின்றது, இன்னொரு காரணத்துக்காக பள்ளம் தோண்டி போட்டிருக்காரு. எச்சரிக்கை படவில்லை என்று சொன்னால் கவனம் குறைவாக வந்து அந்த பள்ளத்துல விழுந்து விடலாம். அவன் பள்ளத்துல இருந்து அந்த மனிதன் என்ன சொல்லுவான், ஏதாவது எச்சரிக்கை படத்தை போட்டிருக்கலாம் அல்லவா, இல்ல ஏதாவது ஒரு கையிலேயே கட்டியிருக்கலாம் அல்லவா, இல்ல யாராவது முன்னால் நிறுத்தி இந்த பக்கம் போகாதீங்க, பள்ளம் இருக்கின்றது, வேலைகள் நடந்து இருக்கின்றது, சாலைகளில் நீங்க வேற வழியாக போக சொல்லியிருப்பது யாராவது அனுப்பியிருக்காம அல்லவா என்று மனிதன் கேட்பான். இது நியாயமான ஒரு விஷயம்தான். எந்த அறிவிப்பும் படவில்லை, இல்லை எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அவங்க ரோட்ல போகும்போது என்ன செய்வான், மனிதன் நிறுத்தி விடுவான், ஆபத்துல சிக்கி கொள்வான். அறிவிப்பு ஒரு பலனை வைத்து ஏதாவது மக்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக ஏதாவது ஒன்றை வைத்து மீறி அவன் போறான் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் அறிவிப்பு பலனை வைத்திருக்குங்க, கண்ணாட பின்னாடி வச்சிருக்கு அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை தூதர்கள் வந்ததற்கு காரணம், அடிப்படை காரணம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்றால், மறுமையில நீங்க அல்லாஹ்வுக்கு எதிராக சான்றை கொண்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ் மீது குறை சொல்வதற்காக ஏதாவது சான்றை கொண்டு வந்து எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது, எனக்கு வேதங்கள் வரவில்லை, இறை தூதர்கள் வரவில்லை, நல்லது கெட்டது சொல்வதற்கு யாருமே எங்களுக்கு வரவில்லை என்று அல்லாஹ் மீது குறை சொல்லிவிடக் கூடாது
என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இறை தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதாவது எச்சரிக்கை செய்வதற்கு இத்தனை இறை தூதர்கள் வந்ததற்கான அல்லாஹ் மீது குறை சொல்லிவிடக் கூடாது. நாம உலகத்துல ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, பரீட்சை வரப்போகின்றது, அவர் தன்னுடைய மாணவருக்கு என்ன சொல்வார்? எச்சரிக்கை செய்வார், இந்த பாடத்தை நல்லா படிச்சுங்க, இந்த பக்கம் அவனுக்கு கேள்வியாக வரும், இந்த புத்தகத்தில் இந்த பாடத்தை படிச்சுங்க என்று சொல்ல ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவருக்கு எச்சரிக்கை செய்வார். அந்த எச்சரிக்கை சொன்ன பிறகு அவன் படிக்காம விட்டா அவருடைய பொறுப்பல்லவா, அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டாரு. அதை போல நாம் அல்லாஹ் மீது குறை சொல்லிவிடக் கூடாதான். அல்லாஹ் சொல்லினான், வறுமையிலே என் மீது அவன் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இத்தனை இறை தூதர்களை நான் அனுப்பினோம். அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, முஸ்லிம் குறைஷின ஒவ்வொரு தெரிய அல்லாஹ் யகூன லின்னாஸ் அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ரசூல். ஒவ்வொரு இறை தூதர்களும் நற்செய்தி சொல்வதற்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் பல்வேறு இறை தூதர்களை அனுப்புவதற்கு காரணம் என்னவென்றால், என் மீது அல்லாஹ் மீது பழி சுமத்தி விடக்கூடாது, குறைகள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இத்தனை இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பினான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, அஞ்சாக்கும் ரசூலும் பையினாத்தி, வேதக்காரர்களே, அந்த வேதக்காரர்கள் இருக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர்கள் எந்த இறை தூதரும் வரவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கும் கிறிஸ்தவர்களுடைய காலகட்டத்திற்கும் நீண்ட இடைவேளை இருக்கின்றது. அவர்கள் என்ன நினைத்துள்ளார்கள்? சுப செய்தி சொல்வதற்கும் எச்சரிக்கை செய்வதற்கு எந்த இறை தூதர்களும் எங்களிடத்தில் வரவில்லை அப்படின்னு காரணத்தை சொல்லிவிடக் கூடாது. அந்த காரணத்தை சொல்லிவிடக் கூடாது. உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக முகமது அவர்கள் தெளிவான சான்றுகளோடு வந்திருக்கிறார். வேதக்காரர்களுக்கு சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கையா இருந்துங்க, அல்லாஹ் மட்டும் மறந்து அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்று, மறுமை வந்து நின்று விடாதே, கைசேதம் அடைந்து விடாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாகவே என்ன செய்யலாம். எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு காரணம் இதுதான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅன்திரும் யௌமயத்தின் நாசி மினல் அஸாபி, அந்த மனிதர்கள் வேதனைப்படுத்தும் அந்த நாளை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அந்த நாளை எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னால் ஆறு கலமுனதி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹி கரியத்தின் வாலிமி அஹ்லிஹா, தேவா எச்சரிக்கை செய்வதற்கு யாருமே எங்களிடத்தில் வரவில்லை, கொஞ்ச காலம் அவகாசம் கொடு என்று கேட்டுவிடக் கூடாது. இந்த காலம் அவகாசம் என்று கேட்கக்கூடாது. ரெண்டு நிலையில் மனிதன் என்ன செய்வான்? புலம்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒன்று, மரணத்திற்கும் பின்னால் மறுமையிலே மனிதன் புலம்புவான், தான் செய்யாத, அதாவது நமக்கு கட்டளையிடப்பட்ட அந்த கட்டளைகள் எல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டாரே அதை நினைத்து மறுமையில் புலம்புவான். இரண்டாவதாக உயிர் வாங்கக்கூடிய பாக்கிய தருவாய் அந்த இடத்தில் புலம்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இதுபோன்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக திருமறையில் நெட்டிலும் பார்த்தோம் என்று சொன்னார், எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் நல்லதை கொண்டு, அது கடுமையானது, அதை அந்த பக்கம் போய் விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாம் தாழமுன ஆழமும், நான் அறிந்திருப்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய எச்சரிக்கையாக அந்த மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தினார்கள். இதுபோன்ற எச்சரிக்கை செய்வதற்கு காரணம் என்று சொன்னால், நாம் படைத்த இறைவனை மட்டும் வணங்கி நரகத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக இதுபோன்ற எச்சரிக்கைகள் நமக்கு செய்யப்படுகிறது. அந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் إن
المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات